அப்பா, அப்பா, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு தகுதியோ அருகதியோ இல்லாத ருக்குவா உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். என் மேல பாசமும் பரிவும் காட்டின உங்களுக்கு நான் செஞ்சது மன்னிக்க முடியாத துரோகம். உங்க முன்னாடி வந்து நின்று பேசுறதுக்கு எனக்கு தைரியம் திராணியும் இல்லாதனால அக்கா கிட்டயும் மத்தவா கிட்டயும் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இங்க நடந்தது எல்லாத்துக்கும் நான் தான் காரணக்கர்த்தாங்கிறதையும் மனப்பூர்வமா ஒத்துண்டேன். பெரியவா விஜயத்தினால ஏற்பட்ட மாற்றம் இது. அவ சொன்ன அந்த ஒரு வார்த்தை, பழசெல்லாம் எதுக்கு, எல்லாரும் க்ஷேமமா இருக்கட்டும். அப்பா, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நான் இந்த ஆத்துல இருக்கிறது சரியும் இல்லை, உச்சிதமும் இல்லை. ஆத்துல இருக்கிற மத்தவாளும் இதே தான் நினைக்கிறான். அவ அப்படி நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லியிருக்கேன், சத்தியமும் பண்ணி கொடுத்திருக்கேன். இந்த ஆத்துல என்ன ஆனாலும் சரி, உங்க காலம் முடிகிற வரைக்கும் நான் இந்த ஆத்தை விட்டு போக மாட்டேன்னு. அதுல ஒரு உள்ள அர்த்தம் இருந்தது, காரணம் இருந்தது, சுயநலம் இருந்தது, பொய்யும் இருந்தது, சகலமும் இருந்தது. ஆனா இப்போ நான் ஆத்மார்த்தமா சொல்றேன், நீங்க விரும்புற மாதிரி இந்த ஆத்துல இருக்கிறவா ஒன்னா ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும்னு நான் இந்த ஆத்துல இருக்கப்படாது. அதையும் மீறி நான் இங்க இருந்தேன்னா எனக்கே ஒரு குற்ற உணர்வு கண்டிப்பா இருக்கும். இனிமே நான் உண்மையா அன்பா இருந்தாலும் யாரும் என்ன நம்ப மாட்டா. நான் நடிக்கிறேன்னு தான் நினைப்பா. நான் பூர்ணமா மாறிட்டேன்னு நிரூபிக்கிறதுக்கு இன்னைக்கு எந்த வழியும் இல்லை. என்னை பார்த்தாலே இந்த ஆத்துல எல்லாருக்கும் புகைச்சல், எரிச்சல், துவேஷம் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்கும் வரப்படாது.
இதெல்லாம் மனசுல வச்சுட்டுதான். ஆனா நான் இந்த ஆத்த விட்டு போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். எனக்கு அமைஞ்ச உன்னதமான வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேன். இதுக்கு பிராயச்சித்தம் எதுவுமே இல்லை. இந்த வேண்டாதவ ஆத்த விட்டு போறதுக்கு 4 கிழமை எதுக்கு? நான் இன்னைக்கு கிளம்புறேன். சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லி முடிச்சிட்டியா? இந்த ஆற்றை விட்டு கிளம்புறதுல திடமாக இருக்க, தீர்மானமாக இருக்க. எங்கே போய் வாசம் பண்ணுறதா உத்தேசம்? அப்பா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னோட அப்பா வாழ்ந்த அந்த ஒண்ணுதான். அங்க போய் அப்பா படுத்து முன்னாடி அழுதுட்டு வந்திருக்கேன், புலம்பிட்டு வந்திருக்கேன். ஏன் இந்த ஆத்தையே நிர்மூலமா ஆக்க போறேன்னு சபதம் கூட பண்ணிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் இப்போ நினைச்சு நான் வெக்கப்படுறேன். ஆனா எனக்கு அந்த ஆத்த விட்டா போக்கடம் இல்லை. எதையும் நியாயப்படுத்தி பேசுறதுக்கு நீக்கு அருகதையும் இல்லை, யோகிதையும் இல்லை. ஆனா எது எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட தெரிவிக்காம இந்த ஆத்த விட்டு கிளம்ப கூடாது. அதுக்காக தான். சரி, நீ இந்த ஆற்று விட்டு போறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்ட. நீ மட்டும் தனியா போறியா, இல்ல வெங்கட்டாவையும் சேர்த்து அழிச்சுட்டு போறியா? அவனையும் கூட அழிச்சுட்டு போறதா இருந்தா அது எந்த விதத்துல நியாயம்? அவன் என்ன தப்பு பண்ணா? பழி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கங்கிற மாதிரி என்ன இருக்குது? சரி, வெங்கட்டாவை இங்கேயே விட்டுட்டு நீ மட்டும் தனியாக போகிறதா இருந்தா அதுவும் எந்த விதத்தில் நியாயம்? தப்பு பண்ணாதவான்னு இந்த லோகத்தில் யாருமே கிடையாது. பொதுவாக எல்லாருடைய சுபாவத்தையும் உள் மனசையும் நான் சரியாக கணிச்சிடுவேன். ஆனால் உன் மேலே இருக்கிற அதீத பாசம் என் கண்ணை மறைச்சு கொடுத்தோம். ஆரம்பத்திலேயே உன்னோட நோக்கத்தை புரிஞ்சுண்டு நான் உன்னை திருத்திருக்கணும். அது என்னோட தப்பு. எப்போ பெரியவா உன் மனசுக்குள்ள புகுந்து ஒரு மாற்றத்துக்கு காரணமாயிட்டாலோ அதுக்கு மேல கேட்கறதுக்கோ பேசுறதுக்கோ எதுவும் இல்லை. அப்பா, நான் இதுக்கு மேல இதை பத்தி பிரஸ்தாபிக்க வேண்டாமே. அப்படியே உனக்கு மன்னிப்பு கேட்கணும்னு இருந்தா ராமச்சந்திரமூர்த்தி கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கோ, ஆத்து காரியங்களை கவனி. சரிப்பா. மா இருக்கோ, சூடாக கொஞ்சம் காப்பி போட்டு எடுத்துட்டு வா, உன் கையால்.